Hi students, next topic பார்த்தீங்கன்னா diffraction at a single slit அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா யங்ஸ் டபுள் ஸ்லிட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது ரெண்டு ஹோல் இருக்கும், அதுலேருந்து நமக்கு என்ன ஆகும், கொஹிரண்ட் சோர்ஸஸ் அது ஆக்ட் ஆகும், அதுலேருந்து நமக்கு லைட் வரும், அதுலேருந்து வர்றது நம்ம இன்டர்ஃபியர் ஆகும், நம்ம இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். இங்கே என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டைஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட், ஒரே ஒரு ஹோல் இருக்கும், அந்த ஹோல்லேருந்து நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா லைட் வரும், வர லைட்டு இன்டர்ஃபியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ இதில் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோர்ஸ் இருக்குது, ரெண்டு லென்ஸ் L1 L2 அப்படின்னு இருக்குது, ஒரே ஒரு ஸ்லிட் இருக்குது, அந்த ஸ்லிட்டோடைய டோட்டல் லென்த் வந்து பார்த்திங்கனாக்கா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதில் ஏல ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ, செகண்ட் பாயிண்ட் பி, சென்டர் பாயிண்ட் வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த ஸ்லிட்டிலே பார்த்திங்கனாக்கா ஸ்லிட்டோடைய விட்த் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஸ்மால் ஏ, அதில் 3 பாயிண்ட் ஏபிசி அப்படின்னு 3 பாயிண்ட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு எந்த விதமான டைஃப்ராக்ஷனும் நடக்காத இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு லென்ஸை வச்சுட்டு அதோட பாத்தை மாற்ற போகிறோம். அது எந்த விதமான டிஃப்ளெக்ஷனும் நடக்கலைனாக்கா அது என்ன ஆகுன்னா ஓ பாயிண்டில் போயிட்டு நமக்கு ஸ்க்ரீனில் கிடைக்கும். ஓகேவா? அதோட இமேஜ் வந்து ஓ பாயிண்டில் கிடைக்கும். நம்ம இந்த இதில் லென்ஸை வைக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் நமக்கு க்ரியேட் ஆகும். ரைட், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேன் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்றாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸ் இருக்குது, சோர்ஸ்லேருந்து L1 அப்படின்ற லென்ஸை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா அதை பேரலல் பீமாக மாற்றுறோம், அதுலேருந்து ஸ்லிட் வழியாக போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்ஃபரன்ஸ் ஆகுது. ரைட்டா? ரைட், ஃபஸ்ட்டு லெட் ஏ பேரலல் பீம் ஆஃப் லைட் ஃபால் நார்மலி ஆன சிங்கிள் ஸ்லிட் ஏபி ஆஃப் வித் ஏ அப்படின்றாங்க. சிங்கிள் ஸ்லிட்டுன்னா என்னது, இந்த ஒற்றை அந்த ஹோல் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒற்றை துளை அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து விட்த்துங்கிறது அந்த துளையோடைய அகலம் எவ்வளோ, ஏ அப்படின்னு எடுத்துருக்கோம். ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்னலாம் சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பற்றி இங்கே கொடுத்துருக்கேன். டிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் அண்ட் ஸ்க்ரீன், இந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சிங்கிறது சென்டர் ஆஃப் ஸ்லிட்டு, இந்த ஸ்லிட்டோட சென்டர் தான் சி அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு ஓங்கிறது சென்டர் ஆஃப் ஸ்க்ரீன். ஓகேவா? ஓங்கிறது இந்த ஸ்க்ரீனுடைய சென்டர் இது. ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பிங்கிறது எனி பாயிண்ட்டு we would find the intensity. பி பாயிண்டில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லைட்டோட இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். அது ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம பி அப்படின்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் நார்மல் அண்ட் லைன் ஜாயினிங் பி, அதாவது டீட்டாங்கிறது எல்லா இடத்துலையும் டீட்டை நம்ம வரைஞ்சிருக்கோம். இது என்ன சார் அப்படின்னா இது வந்து நார்மல். ஓகேவா? நார்மல் அண்ட் லைன் ஜாயினிங் பி, இந்த பாயிண்ட்லேருந்து நான் என்ன செய்கிறேன்னா இங்கேருந்து லைன் ஜாயினிங் பி இருக்கு இல்லையா, இதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் தான் என்னது தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ரைட், இது இந்த டயக்ராம் பற்றி நம்ம ஒரு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் ஸ்க்ரீன் டு எனி பாயிண்ட் பி இஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதையும் நீங்கள் வேணால் இங்கே எழுதிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய ஒர்க். ஓகேவா? கண்டிஷன் ஃபார் பி டு பி ஃபஸ்ட்டு மினிமம். ஓகேவா? அதாவது நம்ம என்ன செய்வோம்னா இந்த ஸ்லிட்டில் இருக்கிற அந்த கேப் வந்து பார்த்திங்கனாக்கா A/2, A/4, A/6 அந்த மாதிரி நம்ம ஈவன் நம்பரில் டிவைட் பண்ணிகிட்டே போவோம். ஓகேவா? அந்த மாதிரி டிவைட் பண்ணாக்கா நமக்கு மினிமம் கிடைக்கும். ஓகேவா? கண்டிஷன் ஃபார் பி டு பி மினிமம். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்டர்ஃபரன்ஸ் நடந்ததுனாக்கா ஒரு இடம் மேக்ஸிமமாக இருக்கும், இன்னொரு இடம் மினிமமாக இருக்கும். அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். இந்த இடத்துல மினிமமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ டிஸ்ட்ரக்டிவ் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ let us divide the slit AB into 2 halves, AB and CB, AC and CB அப்படின்றாங்க. அதாவது AC and CB அப்படின்னு நம்ம ரெண்டு பார்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிரிச்சுக்கிறோம். மினிமம் கிடைக்கணும் உங்களுக்கு தொடர்ச்சியாக, ஃபஸ்ட்டு மினிமம், செகண்ட் மினிமம், தேர்ட் மினிமம், ஃபோர்த்து மினிமம் கிடைக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன செய்கிறீங்க, ஈவன் நம்பரில் டிவைட் பண்ணிகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்கணும்னா அப்போ 1/3, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 2/3 இல்லை 2/5, 2/7, 2/9 அந்த மாதிரி பிரிச்சுட்டே போவோம். அப்போ மேக்ஸிமம் கிடைக்கும். ரைட், இப்போ ஃபஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்க, 2 டிவைடாக பண்ணுறாங்க, 2 ஹால்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. என்னவா, ஏசி அண்ட் சிபி அப்படின்னு டிவைட் பண்ணுறாங்க. அட் பாயிண்ட் பி இன்டர்ஃபரர் இன்டென்சிட்டி டு மேக் ஃபஸ்ட்டு மினிமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்டர்ஃபியர் ஆகுது, டிஸ்ட்ரக்டிவ் மேட் ஃபஸ்ட் மினிமம். டிஸ்ட்ரக்டிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா ஈக்குவல் டு A/2, டெல்டா ஈக்குவல் டு A/2 சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. அதாவது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு A சைன் தீட்டாங்கிறது தான் என்னது இதோட வேல்யூ. ஏன்னு சொல்லுவோம், நம்ம இங்கே A சைன் தீட்டான்னு எடுத்துருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை.
அப்போ அதை நம்ம ரெண்டாக பிரிச்சிட்டோம். அப்போ a/2 sin θ அப்படின்னு கிடைக்குது. இதுதான் டெல்டா பாத் டிஃபரன்ஸுக்கான வேல்யூ. ரைட். கண்டிஷன் ஃபார் P to be ஃபஸ்ட்டு மினிமம். இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு மினிமத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஜென்ரல். ஓகே, செகண்ட் மினிமம் தேர்ட் மினிமம் எல்லாத்துக்குமே இது ஜென்ரல். இப்போ இதிலிருந்து டெல்டா ஈக்குவல் டு a/2 sin θன்னு கிடைக்குது. கண்டிஷன் ஃபார் P to be ஃபஸ்ட்டு மினிமம்னா a/2 sin θ ஈக்குவல் டு λ/2. நம்ம இந்த இடத்துல என்ன போடுவோம்னு பார்த்தீங்கன்னா லேம்டா அப்படின்னு போடுவோம், இல்லை n லேம்டா அப்படின்னு போடுவோம். என்னங்கிறது இங்கே 1 2 3 இருக்கும். இந்த இடத்துல வந்து half அப்படின்னு இருக்குது. அப்போ நமக்கு எப்படி கிடைக்குது, a/2 sin θ ஈக்குவல் டு λ/2. 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, a sin θ ஈக்குவல் டு λ அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்னது ஃபஸ்ட்டு மினிமத்துக்கான ஈக்குவேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபார் P to be செகண்ட் மினிமம். செகண்ட் மினிமம்னாக்கா இங்கே நம்ம a/2 போட்ட மாதிரி 4 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம டிவைட் பண்ணுவோம். நான் சொன்னேன் இல்லையா, ஈவன் நம்பரில் 2 4 6 8 அந்த மாதிரி டிவைட் பண்ணிகிட்டே போவோம். கண்டிஷன் ஃபார் செகண்ட் மினிமம்னாக்கா ஸ்லிட்டை நம்ம எத்தனையா 4ஆல் டிவைட் பண்ணுறோம். பாத் டிஃப்ரென்ஸ் டெல்டா ஈக்குவல் டு a/4 sin θன்னு கிடைக்குது. இப்போ திரும்பவும் நம்ம λ/2க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஓகேவா. அப்போ a/4 sin θ ஈக்குவல் டு λ/2ன்னு கிடைக்குது. இதில் 2 இது ரெண்டு கேன்சல் பண்ணால் அங்கே ரிமைனிங் 2 கிடைக்கும். இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், 2 λன்னு ஆகிடும். a sin θ ஈக்குவல் டு 2 λன்னு கிடைக்குது. இதுக்கு என்ன சார், இதுக்கு என்ன மீனிங், செகண்ட் மினிமத்துக்கான ஈக்குவேஷன். தேர்ட் மினிமம்னாக்கா a sin θ ஈக்குவல் டு 3 λ. இங்கே பாருங்கள், λ 2 λ 3 λ 4 λ 5 λ எக்ஸெட்ரா. nth மினிமமாக இருந்தனா n λன்னு கிடைக்க போகுது. a sin θ ஈக்குவல் டு n λ. பாருங்கள், ஃபார் nth மினிமம் a/2n. நம்ம இந்த இடத்துல என்ன போட்டோம், வந்து a/λ, அதாவது a/4 sin θ அப்படின்னு போட்டோமா. இந்த இடத்துல a/2n sin θ அப்படின்னு போடுறோம். ஏன்னாக்கா அது வந்து ஈவன் நம்பர்னால் 2n தான் போடுவாங்க. a/2n இஸ் ஈக்குவல் டு λ/2ன்னு கிடைக்குது. இப்போ இதில் 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்கும், a sin θ ஈக்குவல் டு n λன்னு கிடைக்கும். இதுதான் என்னது, nth மினிமத்துக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ½ மார்க் கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா. இப்போ ஏற்கனவே நம்ம ஈவன் நம்பராக டிவைட் பண்ணுமா, இப்போ என்ன செய்ய போகிறோம், ஆட் நம்பரால் டிவைட் பண்ணுவோம். ஆட் நம்பர்னால் என்னது, 1 அப்படியே தான் இருக்க போது, 3 5 7 அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா. ஃபார் பாயிண்ட்ஸ் ஆஃப் மேக்ஸிமா தி ஸ்லிட் இஸ் டு பி டிவைடட் இன்டு ஆட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஆட் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணுவீங்க, 5 அது மாதிரி போயிட்டு இருக்கும். கண்டிஷன் ஃபார் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இஸ் a/3 sin θ ஈக்குவல் டு λ/2. இப்போ இதில் என்ன ஆகுது, இந்த 3 அந்த பக்கம் போனால் 3 λ ஆகும். a sin θ ஈக்குவல் டு 3 λ/2 அப்படின்னு கிடைக்குது. இது ஃபஸ்ட்டு மேக்ஸிமத்துக்கான ஈக்குவேஷன். இந்த எல்லா நான் பாக்ஸ் போட்டிருக்கிற இந்த எல்லா ஈக்குவேஷனுமே ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. டேரெக்டாக அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் தேர்ட் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தேர்ட் மேக்ஸிமம்னாக்கா என்னது, a sin θ ஈக்குவல் டு 7 λ/2 அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ரைட்டா. ரைட். கண்டிஷன் ஃபார் செகண்ட் மேக்ஸிமம் இஸ் a/5. 3ஆல் டிவைட் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு, 5ஆல் டிவைட் பண்ணால் செகண்ட், 5 sin θ λ/2. a sin θ ஈக்குவல் டு 5 λ/2 அப்படின்னு கிடைக்குது. இந்த 5 மேலே போயிடுச்சு, 5 λ/2ன்னு கிடைக்குது. தேர்ட் மினிமம்னா a/7 sin θ λ/2 அப்படின்னு கிடைக்கும். இது இங்கே போனால் 7 λ/2 அப்படின்னு கிடைக்கும். a sin θ ஈக்குவல் டு 7 λ/2. ஃபார் nth மேக்ஸிமம்னா என்ன ஆகும், இந்த இடத்துல டிவைடட் பை 2n + 1 அப்படின்னு போடுற மாதிரி வரும். அதாவது a/2n + 1 இன்ட்டு λ/2ன்னு கிடைக்கும். இங்கே இருக்கிற 2n + 1 அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும், 2n + 1 λ/2. டேரெக்டாக நான் எழுதிட்டேன். ரைட்டா. வேர் n = 0 1 2 3 எக்ஸெட்ரா n அப்படின்னு போடலாம். ஓகேவா. n அப்படின்னு போடுவோம். இஸ் த ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் மேக்ஸிமம் அப்படின்னு கிடைக்குது. இதில் சென்ட்ரல் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். சென்ட்ரல் பொசிஷன்னா என்ன அர்த்தம், சென்ட்ரல் மேக்ஸிமம் இஸ் 0th ஆர்டர் அப்படின்றாங்க. 0th ஆர்டர். ரைட்டா. தி பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி, அந்த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி சென்டரில் நியர்லி மிட்வே அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, கிட்டத்தட்ட இப்போ ஒரு சர்க்கிள் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி போடணும் பாருங்கள். இங்கே சென்டரில் இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு டார்க் கிடைக்கும், இல்லை பிரைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரைட், திரும்பவும் ஒரு பிரைட். இப்போ இது வந்து பிரைட்டு டார்க்கு, பிரைட்டு டார்க்கு, திரும்பவும் பிரைட்டு. நியூட்டன்ஸ் ரிங்ஸில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகேவா. இப்போ இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே போகும். இப்போ n = 0னா இந்த பாயிண்ட்டை குறிக்கும், n = 1னா இது, n = 2னா இது, n = 3னா இது, இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ மேக்ஸிமம் சொல்கிறாங்களா, அப்போ இது வந்து n = ஆட் நம்பர்னால் n = 3 5 7 அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ரைட்டா.
அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம், சென்ட்ரல் பாயிண்ட் பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமமாக இருக்கும், மேக்ஸிமம் இன்டென்சிட்டியாக இருக்கும். அது நியர்லி மிட்வே எங்கே இருக்கும், அந்த சர்க்கிளோடைய சென்டர் பாயிண்டில் இருக்கும் அப்படின்றாங்க. இது 0th ஆர்டர் அப்படின்றாங்க. ஓகேவா, 0th ஆர்டர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இது 0th ஆர்டர்னால் சென்ட்ரல் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம், பிரைட்டாக இருக்கும். ரைட். இப்போ நீங்கள் நியூட்டன்ஸ் ரிங்ஸ் அப்படின்னு போயிட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாக்கா கலரில் சென்டர் பாயிண்ட்டை வச்சு நிறைய கலர்ஸாக நமக்கு ரிங்ஸ் ஃபார்ம் ஆகும். ரைட். இந்த கொஸ்டின் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்லிட் அப்படின்னு சொன்னோம். டைஃப்ராக்ஷன் சிங்கிள் ஸ்லிட்டை வச்சு நம்ம எப்படி டைஃப்ராக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிட்டு அதில் டிஸ்கிரிப்ஷன் அதை பார்த்துட்டு என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிட்டோம். ரெண்டாவது கண்டிஷன் ஃபார் மினிமம், கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. இதில் மினிமத்தில் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், nth ஆர்டர். மேக்ஸிமத்துலேயும் ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், nth ஆர்டர் அப்படின்னு கிடைக்கும். மினிமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மினிமத்தில் ஈவன் நம்பர் 2, 4, 6 அதால் டிவைட் பண்ணுவோம். a/2 sin θ = λ/2 இது ஃபஸ்ட்டு. இதே மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆட் நம்பர் 3 அதாவது a/3 sin θ, a/5 sin θ, a/7 sin θ அப்படின்னு கிடைக்கும். அது மேக்ஸிமத்தில். ரைட். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு 2 ஜென்ரல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணோம். ஒன்று வந்து என்னது, a sin θ = nλ அப்படிங்கிறது எதோட ஜென்ரல் ஃபார்முலா, மினிமத்துக்கான ஜென்ரல் ஃபார்முலா. மேக்ஸிமத்துக்கான ஜென்ரல் ஃபார்முலா a sin θ = 2n+1 λ/2 அப்படிங்கிறது மேக்ஸிமத்துக்கான ஜென்ரல் ஃபார்முலா. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன். இது இருந்தாலே போதும், உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம், அந்த ஹோல் ஈக்குவேஷன் என்ன தான் விஷயம் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ரைட். இது 2-3 வாட்டி திரும்ப வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக புரியும். எக்ஸாமில் இதை கேட்டிருக்காங்க, பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ.